இன்னைய கிளாஸ்க்காக நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, இயேசப்பா, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஒரு இரவு பொழுதுல கூட மீண்டுமாய் ஒரு நேரத்தை கொடுத்து உம்முடைய சமூகத்துல அமர்வதற்கு எங்களுக்கு கொடுத்த இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சத்திய வசனத்தை நாங்களும் கூட கர்த்தாவே, இருதயங்களை திறந்து நாங்கள் கேட்க, அதுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. வருகின்ற சகோதரிகளை அழைத்து வாருங்க. கர்த்தாவே, சந்தோஷ்க்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் மகன் மூலம் எங்களுடன் பேச வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கும் பிரசனத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ராஜாதி ராஜாவை போற்றிடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, பாடி பணிந்திடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, பாடி பணிந்திடுவோம். நன்மைகள் ஏராளமாய் தந்து நரகாய் ஜீவனை ஈந்ததினால். நன்மைகள் ஏராளமாய் தந்து நரகாய் ஜீவனை ஈந்ததினால். நன்றியோடே எங்கள் உள்ளம் நாடி துதித்திடுதே. நன்றியோடே எங்கள் உள்ளம் நாடி துதித்திடுதே. மாய உலகை விட்டு மனம் திரும்ப கிருபை ஈந்தனரே. மாய உலகை விட்டு மனம் திரும்ப கிருபை ஈந்தனரே. மன்னித்தாரே மாட்சிமையா மன்னனை போற்றிடுவோம். மன்னித்தாரே மாட்சிமையா மன்னனை போற்றிடுவோம். மாபெரும் மன்னவனாம் எங்கள் மண் மீது மனுவாய் வந்தனரே. மாபெரும் மன்னவனாம் எங்கள் மண் மீது மனுவாய் வந்தனரே. விண்தேவனாம் பொன்தேவனாம் போற்றி பணிந்திடுவோம். விண்தேவனாம் பொன்தேவனாம் போற்றி பணிந்திடுவோம். கிருபையால் ரட்சிப்பையே எங்கள் கிறிஸ்து மரித்து ஈந்தனரே. கிருபையால் ரட்சிப்பையே எங்கள் கிறிஸ்து மரித்து ஈந்தனரே. உயிர்த்தாரே ஜெயித்தாரே, உயர்த்தி பாடிடுவோம். உயிர்த்தாரே ஜெயித்தாரே, உயர்த்தி பாடிடுவோம். சேனைகளின் கர்த்தரே, ஜெயம் கொண்ட மகிமையின் ராஜா நீரே. சேனைகளின் கர்த்தரே, ஜெயம் கொண்ட மகிமை ராஜா நீரே. சாத்தான் மேல் ஜெயம் தந்தவரே, சர்வ வல்ல தேவனே. சாத்தான் மேல் ஜெயம் தந்தவரே, சர்வ வல்ல தேவனே. நம்ம கூட செய்திக்காக நம்ம போகலாம். இன்னைக்கு கூட நமக்கு சத்திய வசனத்தை சேலத்துல இருக்கக்கூடிய சந்தோஷ் பிரியா அவங்க நமக்காக கற்றுக் கொடுக்க வந்திருக்காங்க. நம்ம கூட இருதயங்களை திறந்து சத்திய வசனங்களை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூம் மீட்டிங்ல பங்கு பெற்றிருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்விடேஷன்ல பார்த்தபடி என்னுடைய தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது ஃப்ளீ, ஃபாலோ அண்ட் ஃபைட் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதாவது ஓடு, நாடு மற்றும் போராடு என்று தலைப்பிலே நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். இதுக்கு ரெஃபரன்ஸ் வசனமாக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் 1 தீமோத்தேயு 6:11-12 வசனங்கள் என்று பார்க்கிறோம். இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நிருபத்தை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாக நாம் வாசிக்கிறோம். இங்க நம்ம ஸ்டார்டிங்ல வாசிக்கும் போது இது தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறதாக நாம் வாசிக்கிறோம். இங்க தீமோத்தேயு பற்றி நாம் பார்க்கும்போது ஒரு இள வயதுடையவராக நாம் காண்கிறோம். இதை 1 தீமோத்தேயு 4:12 நாம் வாசிக்கும் போது இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் மாதிரியா இரு என்று சொல்லி நாம் எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். சோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் தீமோத்தேயு ஒரு இள வயதுடைய வராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிருபத்திலே தீமோத்தேயுக்கும் எபேசிலே கூடி வருகிற சபை அனைவருக்கும் இந்த சில காரியங்களை போதித்து சில காரியங்களை கட்டளையிட்டு இந்த நிருபங்களை எழுதுகிறார் என்று நாம் பார்க்க முடியும். இந்த 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது சில காரியங்களை நாம் விட்டு ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம், சில காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம், சில காரியங்களுக்காக நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்க முடியும். இது தீமோத்தேயுக்கு மாத்திரம் பவுல் கட்டளையாகவோ போதனையாகவோ உபதேசமாகவோ கொடுக்கவில்லை. நமக்கும் இதை நமக்கு ஒரு உபதேசங்களாக போதனைகளாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கதை நாம் தியானிக்க முடியும். ஏனென்றால் இந்த காரியங்களை நாம் பின்வரும் காரியங்களை பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதை நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே இதை நாம் தியானிப்பதும் இதை நாம் கற்றுக்கொள்வதும் மிகவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். சோ இதை பற்றி நாம் சில நிமிடங்கள் நாம் தியானிக்க நம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். முதலாவது தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிற ஒரு காரியம், விலக வேண்டிய காரியம் என்னவென்று, அதாவது விட்டு ஓட வேண்டிய காரியம், தப்பி ஓட வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது வேற்றுமையான உபதேசத்திற்கு நாம் தப்பி ஓட வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தவறான போதகர்களை விட்டு விலக வேண்டும் என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். சோ இந்த சூழ்நிலை இன்றும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்க நேரிடுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களை கடந்து செல்லும் போது, சூழ்நிலைகளை கடந்து செல்லும் போது இப்படிப்பட்ட வேற்றுமையான உபதேசத்திற்கும் மற்றும் தவறான போதகர்களையும் சந்திக்க நேரிடுகிற போது இது நமக்கு ஒரு எச்சரிக்கை வசனமாக இருக்கதை நாம் காண முடியும். இந்த நிருபத்தை பவுல் எழுதுவதற்கு முன், அதாவது இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நிருபத்தை எழுதுவதற்கு முன்பாக 7 வருடங்களுக்கு முன்பாக அவர் தவறான போதகர்கள் கிறிஸ்துவின் உண்மை செய்தியை திரித்து கூற முயற்சிப்பார்கள் என்று கூறி எபேசுவின் மூப்பர்களை எச்சரிக்கிற காரியத்தை நாம் வாசிக்க முடியும். இதை நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால் அப்போஸ்தலர் 20:17 வசனத்திலே வாசிக்கும் போது மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைக்கிறான். யார் என்று பார்க்கும்போது பவுல். அது மட்டும் இல்லாமல் அதே அதிகாரத்திலே 20வது அதிகாரத்திலே 28-30 வசனங்களை நாம் வாசிக்கும் போது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்கள் ரெஃபரன்ஸ் மட்டும் என்ன நோட் பண்ணிக்கோங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை மந்தையை தப்ப விடாத இது இந்த காரியம் எப்ப மூப்பரை அழைத்து சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது இந்த தீமோத்தேயு நிருபத்தை எழுதுவதற்கு 7 வருடங்களுக்கு முன்பாக இந்த காரியங்களை குறித்து எபேசு சபை மூப்பர்களை அழைத்து இதை சொல்லுகிறதாக நம்ம வாசிக்க முடியும். அதாவது இப்ப தீமோத்தேயு நிருபம் எழுதும் போது இந்த தவறான போதகர்களையும் வேற்றுமையான உபதேசங்களையும் சபையிலே காணப்பட்டதனாலே பவுல் ஊக்கம் அளிக்கிறார் என்று நாம் வாசிக்க முடியும். அதை எங்கே நாம் வாசிக்க முடியும் என்றால் 1 தீமோத்தேயு 1:3 வாசிக்க முடியும். அதாவது 1 தீமோத்தேயு 1:3 வாசிக்க முடியும்.
வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம். சோ இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், தீமோத்தேயு இந்த வேற்றுமையான உபதேசங்களுக்கும் இந்த தவறான போதகர்களுக்கும் எதிர்த்து போராடும்படி கட்டளையிடும் போராடும்படி ஊக்கமளிக்கிறதை பவுல் ஊக்கமளிக்கிறதை இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள முடியும். சோ இந்த வேற்றுமையான உபதேசங்கள், இந்த தவறான போதகர்களை குறித்து அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று நாம் குறித்து பார்க்கும்போது, அதே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே நாம் அவர்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். 3 நாம் 5 வரைக்கும் வாசிக்கும் போது அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்கள் என்று நாம் வாசிக்கும் போது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களை ஒப்புக்கொள்ளாதவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களை ஒப்புக்கொள்ளாதவர்கள், தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாதவர்கள் மற்றும் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களை குறித்து நாம் வாசிக்கும் போது, இவர்கள் இருமாப்பு உள்ளவர்கள், ஒன்றும் அறியாதவர்கள், தர்க்கம் பண்ணுகிறவர்கள், வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், பொறாமை உடையவர்கள், சண்டைக்காரர்கள், தூசிக்கிறவர்கள், பொல்லாத சம்சயங்களை உண்டாக்குகிறவர்கள், கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழிலாக, அதாவது லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக எண்ணுகிறவர்கள் என்று சொல்லி இவர்களை குறித்து ஒரு 14 குணாதிசயங்களை நாம் இந்த தவறான போதகர்களை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடியும் என்று பார்க்கிறோம். இதே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சோ இப்படிப்பட்ட குணாதிசயமுடைய தவறான போதர்களை விட்டு விலகு என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். சோ நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்டவர்களை அநேக வேலைகளை நாம் சந்திக்க கூடும். சோ நமக்கு இது எச்சரிக்கை வசனமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை நாம் விட்டு விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். சோ 2வது காரியம் என்ன என்று பார்க்கும்போது, அதே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்களை பற்றி நாம் இங்கு வாசிக்கிறோம். சோ இந்த ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அவர்கள் விழும் காரியங்களை பற்றி அதே வசனத்திலே பவுல் கூறுகிற காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் எதிலே விழுவார்கள் என்று பார்க்கும்போது சோதனையில் விழுவார்கள் என்று நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் இங்க இரண்டு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். 2, ஆல்ரெடி ஐஸ்வர்யவான்களாக இருப்பவர்கள். சோ ஆல்ரெடி ஐஸ்வர்யவான்களாக இருப்பவர்களை குறித்து பவுல் அவர்கள் எப்படிப்பட்ட நடக்கையை கையாள வேண்டும் என்று சொல்லி அதே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17 to 19 நாம் வாசிக்க முடியும். அதாவது 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த 17வது வசனத்தில் இருந்து 19வது வசனம் வரைக்கும் ஆல்ரெடி ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட நடக்கையை கையாள வேண்டும் என்று சொல்லி அங்கு நாம் பார்க்கிறோம். இந்த 9வது வசனத்திலே பார்க்கும்போது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களிலே விழுவார்கள் என்று பார்க்கும்போது, முதலாவது அவர்கள் சோதனையிலே விழுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே 9வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் சோதனையில் சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். சோ நம்ம சோதனையில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் நம்மளுடைய இருதயத்திலே இருக்கும்போது, நமக்கு இந்த பண ஆசை நம்மளுடைய இருதயத்திலே வரும்போது நாம் நம் சோதனைக்கு நாம் அகப்படுவோம் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். சோ தேவனா ஐஸ்வர்யமா என்ற சோதனை நம்மை அதிகமாக போராட்டத்திற்குள்ள வழிநடத்தும் என்று நாம் பார்க்க முடியும். சோ இதை குறித்து மத்தேயு 6:24 நாம் வாசிக்க முடியும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லி நாம் மத்தேயு 6வது அதிகாரத்திலே நாம் 6:24 தெளிவாக வாசிக்க முடியும். சோ இந்த இரண்டையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரே சைமல்டேனியஸா நம்ம என்ன பண்ண முடியாது, கையாள முடியாதுன்னு சொல்லி நாம் வாசிக்க முடியும். இல்ல என்னால நான் கரெக்ட் சொல்லுகிறவர்கள் இந்த வசனத்தை அதிகமாக நம்ம தியானித்து நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ 2யும் பேலன்ஸ் பண்ண கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது,
தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஏனென்று பார்க்கும்போது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஐஸ்வர்யமாக வேண்டும் என்ற விருப்பத்தின் நிமித்தம் நாம் நம்மளுடைய விசுவாசமும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா பலன் கொடுக்காதவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அதை லூக்கா 8:14 வாசிக்கும் போது, இந்த கடைசி பகுதியிலே வாசிக்கும் போது, அதாவது அந்த இந்த விதை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையானது அதுக்குரிய அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். சோ இந்த ஐஸ்வர்யத்தினால நாம் நெருக்கப்படும் போது பலன் கொடாதவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். சோ இப்படி நம்ம சோதனையில் அகப்படும் போது நாம் தப்பும்படியாக கர்த்தரிடத்துல நாம் ஜெபித்து நாம் உதவி கேட்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அதன் மாறாக நம்மளுடைய இருதயத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, கடினப்படுத்தக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இப்படிப்பட்ட ஒரு ஆசைகள் வந்து போகும். ஆனால் நம் விசுவாசிகளாகிய நாம் இப்படிப்பட்ட விருப்பம் உடையவர்களாக இருக்கும்போது நம்மளுடைய இருதயத்தை நாம் என்ன பண்ணணும், கடினப்படுத்தாமல் கர்த்தருக்கு சித்தமானது, கர்த்தருக்கு உகந்ததை நாம் நாட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஏனால் நம்ம எபிரேயர் 3:8 வாசிக்கும் போது, வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோ சோதனை வரும்போது நம் இருதயத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, கடினப்படுத்த கூடாது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்க முடியும். சோ இந்த ஃபர்ஸ்ட் காரியம் என்று என்னவென்று பார்க்கும்போது, அந்த விருப்பம் நமக்கு அது கண்ணியா இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 22:5 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 22:5 வாசிக்கும் போது, மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். சோ இந்த கண்ணிக்கு நாம் விலகி போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் விலகி போகும்போதுதான் நம்மளுடைய ஆத்துமாவை நாம் என்ன பண்ண முடியும், காக்க முடியும் என்று சொல்லி நீதிமொழிகள் 22:5 நாம் வாசிக்கிறோம். சோ அடுத்ததாக என்னவாக இருக்கும் என்று பார்க்கும்போது, மனுஷரை கேட்டிலும், அதாவது இந்த விருப்பம் ஒரு கேடா இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரசங்கி 5:13 வாசிக்கும் போது, சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த ஐஸ்வர்யமானது கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவது என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிற காரியத்தை நாம் இங்கு வாசிக்க முடியும். சோ இது மனுஷரை கேட்டிலும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 4வதாக இது ஒரு அழிவை கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரசங்கி 5:14 வாசிக்கும் போது அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்க முடியும். சோ இது நம்மளுடைய வாழ்விலே அழிவை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது, இந்த ஐஸ்வர்யவான்களாக நம்ம விருப்பப்படும் போது இந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே சேதமடைய செய்யும் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அது சேதமடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே வசனத்திலே இன்னும் ஒரு காரியம் பார்க்கிறோம், அது மதிகேடா இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். லூக்கா 12:20 நாம் வாசிக்கும் போது, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இல்லையா? இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த ஐஸ்வர்யத்தை சேகரிடனே, மதிகேடனே என்று சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இது இப்படிப்பட்ட விருப்பம் நமக்கு அது மதிகேடா இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம். அதாவது அடுத்து 7வதாக நாம் பார்க்கும்போது, இது இச்சையிலே விழுவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி நாம் இது வாசிக்கிறோம். இந்த இச்சையானது நம்ம யாக்கோபில் அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். யாக்கோபு 1:14 வாசிக்கும் போது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். சோ இப்படி சுய இச்சை நமக்கு தேவையற்ற பொருட்களை என்ன பண்ணப்படும், வாங்கக்கூடும் என்று, இச்சிக்க கூடும் என்று நாம் பார்க்க முடியும். விசுவாசிகள்
ஆகிய நாம் ஒரு ஒரு விஷயத்துக்கு மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லைங்களா? நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ரெண்டுக்கும் வித்தியாசம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். டெபிட் கார்டுனா நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அவ்வளவு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா கிரெடிட் கார்டுனா இட்ஸ் லைக் லோன் இல்லைங்களா? இது ஒரு கடன். இப்பொழுது நம்ம தேவையான பொருட்களை நம்ம வாங்கிடலாம். வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு மாசம் கழிச்சோ இல்ல பில்லு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை பே பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சமயத்திலே நமக்கு அந்த பே பண்ண தேவையான மணி இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா அதனால நம்ம விசுவாசிகளாகி நாம் அதிகமாக இந்த டெபிட் கார்டை மாத்திரமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவதை குறித்து மிகவும் நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நம்ம இப்போ ஒரு மாலுக்கு போகும்போதோ இல்ல ஒரு மாலுக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல மாலுக்கோ இல்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கோ நம்ம போகும்போது இந்த கிரெடிட் கார்டை நம்ம கையில ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவையான பொருட்களை தான் வாங்க செல்லுவோம். ஆனாலும் தேவையற்ற பொருட்களையும் கூட சேர்த்து என்ன பண்ணிடுவோம், வாங்கிட்டு வந்துருவோம்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த தேவையற்ற பொருட்களை வாங்குவதற்கு தான் கிரெடிட் கார்டு நம்மள ஊக்குவிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இப்படிப்பட்ட இச்சைகளில நம்ம இழுவதற்கு இந்த ஐஸ்வர்யமானது என்ன பண்ணப்படும் என்று பார்க்கும்போது நம்மளை இச்சைகளிலே விழ செய்கிறதுக்கு இந்த ஐஸ்வர்யத்தினுடைய விருப்பம் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இந்த ஐஸ்வர்யம் ஆக விரும்புகிறவர்கள் எதனிலே விழுவார்கள் என்று பார்க்கும்போது சோதனையிலே விழுவார்கள் என்று பார்க்கிறோம். அது அவர்களுக்கு கண்ணியா இருக்கும் என்று பார்க்கிறோம். அது கேடா இருக்கும் என்று பார்க்கிறோம். அழிவாய் இருக்கும், சேதமடைய செய்யும், மதிகேடாய் இருக்கும், இச்சையிலே விழ செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இதே காரியத்தை திரும்பவும் பவுல் 10வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாம் சொல்லுகிறார். அதை பண ஆசை என்று சொல்லுகிறார். அந்த பண ஆசை குறித்து அவர் சொல்லும் போது இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப ஒரு செடி இருக்கு அப்படின்னா ஒரு செடி இருக்கு அப்படின்னா அந்த செடியினுடைய வேர்ல இருந்துதான் கிளைக்கு, காய்க்கு, பூக்கு இல்லைங்களா, இலைக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணப்படும், தண்ணீர் மற்றும் அதனுடைய சத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும், பரவப்படும் இல்லைங்களா. அது வழியாதான் வேர் வழியாதான் எடுத்து செல்லப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அதே போலதான் இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லா தீமைக்கும் இது வழிவகுக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 10வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பண ஆசை மேலும் என்ன இச்சையை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தை விட்டு வழுவி போக செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், 2 எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவனை சிநேகித்து ஒருவனை பகைப்பான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதன்படி நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போக செய்ய இந்த பண ஆசை வேறா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடைசி அதை குறித்து வாசிக்கும் போது அது நாம் வாசிக்க முடியும். சரிங்களா. அந்த பண ஆசை நம் இருதயத்திலே நம்மளுடைய இருதயத்திலே அது பண ஆசை விருப்பம் இருக்கும்போது அது எப்படி நம்மளை வேதனைகளுக்குள்ள கடந்து செல்லுகிறது என்று நம்ம பார்க்க முடியும். அதை அதுக்காக நம்ம அந்த பணத்துக்காக நாம் அதிகமாய் அந்த பிரயாசப்படும் போது நாமளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேதனைகளா நாம் குத்தி கொள்ளுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். சோ இந்த 2 வசனங்களின் மூலம் இந்த 2 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிற ஒரு காரியத்தையும் பண ஆசையினுடைய தீமையும் குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு எச்சரிக்கிற காரியத்தை பார்க்க முடியும். இது நமக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்கிற காரியமாக நாம் தியானிக்க முடியும். இந்த 2 காரியங்களை விட்டு நீங்க என்ன பண்ணணும், விலக வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறதாக நம்ம பார்க்க முடியும். இந்த 2 காரியங்களையும் விட்டு நீங்க ஏன் விலக வேண்டும், விசுவாசியாகிய நீ ஏன் விலக வேண்டும் சொல்லிட்டு மேலே உள்ள 3 காரியங்களை தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். ஒன்று, வசனம் 6வது வசனத்திலே வாசிக்கும் போது போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாயம் என்ற வார்த்தைக்கு நாம் வேற மீனிங் எடுக்கும் போது அது லாபம் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். சோ போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே
மிகுந்த ஆதாயம். நம்ம தேவ பக்தி நம்ம கிட்ட இருந்து போதும் என்கிற மனது நமக்கு இல்ல அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேவ பக்தி என்னவா இருக்கும்? வீணா இருக்கும். இட்ஸ் a லாஸ் இல்லைங்களா? சோ அந்த தேவ பக்தி வீணா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ போதும் என்கிற மனது இல்லாமல் நம்ம தேவ பக்தி மாத்திரம் கொண்டிருந்தோமானால் அது வீணா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். அதுதான் ஒரு லாபம் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சோ இந்த மேலே கூட நம்ம வாசித்தோம், தவறான போதகர்கள் தேவ பக்தியை என்ன எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும்போது ஒரு உம் அஹ் ஒரு லாபம் ஈட்டும் தொழிலாக இல்ல ஆதாய தொழிலாக இதை தேவ பக்தியை பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் மேலே தவறான போதகர்களை குறித்து நாம் வாசிக்கும் போது அதை நாம் வாசித்தோம். சோ இந்த போதும் என்கிற மனது நமக்கு அவசியம் என்று பவுல் நமக்கு எச்சரிக்கிறார். அதுக்கடுத்ததாக பார்க்கும்போது உலகத்திலே 7வது வசனத்திலே பார்க்கிறோம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். சோ இதே காரியத்தை நாம் அநேக இடங்களிலே வேதத்திலே வாசிக்க முடியும். பிரசங்கி 5:15 சொல்லுகிறார், தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை என்று சொல்லி பிரசங்கி 5:15 நாம் வாசிக்கிறோம். சோ நிர்வாணியாய் வந்தோம், திரும்ப நிர்வாணியாய் நாம் திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாம் கையிலே ஒன்றும் கொண்டு போவது இல்லை என்று பிரசங்கி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். சோ பவுலும் அதைத்தான் இங்க நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். மூன்றாவதாக உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம் என்று சொல்லி பவுல் இங்க சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதே காரியத்தை நாம் இயேசு கிறிஸ்துவும் இந்த காரியத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறார். சுவிசேஷம் நாம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி நம் மத்தேயு 6:26 வாசிக்கிறோம். சோ அதே போல மத்தேயு 6:30 வாசிக்கும் போது, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். சோ 2 காரியங்களே தேவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், அதாவது வாக்கு பண்ணியிருக்கார். அது என்னன்னா, ஒன்று உணவு, இன்னொன்னு உடை. இந்த 2 மட்டும்தான், அந்த அடிப்படை தேவையான இந்த 2 காரியங்களை மாத்திரம்தான் கர்த்தர் நமக்கு தருவதாக நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பவுலும் அதை போலதான் இங்க சொல்லியிருக்கிறார், உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்கிறார். சோ இந்த இருவருமே ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அது அடிப்படை தேவை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை குறித்து இருவருமே என்ன பண்ணல, சொல்லல. அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இருப்பிடம், நம்ம தங்கி இருக்கிற வேண்டிய வீடு. சோ இந்த இருப்பிடத்தை குறித்து இருவருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்கள் சொல்லலன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஏனென்றால் நமக்கு நாம் இருக்கும் இந்த இடம் ஒரு கூடாரம்னா கண்டிப்பா அது என்ன பண்ண போகும், ஒரு நாளே எடுபட்டு போம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோ நமக்கு நிரந்தர இருப்பிடம் பரலோகம். ஆனால்தான் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணல, இந்த பூமியில இந்த இருப்பிடத்தை நமக்கு என்ன பண்ணல, நமக்கு ப்ராமிஸ் செய்யவில்லை என்று சொல்லி நம்மால் தியானிக்க முடியும். சோ பிலிப்பியர் 3:20 நாம் வாசிக்கும் போது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோ நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருப்பதனால நம்ம இங்க இருக்கிற இடம் டெம்பரவரியா இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு அதை என்ன பண்ணல, வாக்காக இல்ல ப்ராமிஸாக நமக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனா உணவு, உடை போன்ற காரியங்களை என்ன பண்ணிருக்காரு, நமக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு என்று சொல்லி பாக்குறோம். அதுவும் யாருக்கு அப்படி ப்ராமிஸ் பண்றாரு என்று பார்க்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களுக்கு தான் அதை என்ன பண்றாரு, ப்ராமிஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு நாம் மத்தேயுல வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பழைய பூமியும் இருக்கிற இந்த பூமியும் இந்த சமுத்திரமும் இந்த வானமும் எல்லாம் ஒரு நாள்ல என்ன பண்ணப்படும், கர்த்தர் நமக்கு இந்த 2 காரியங்களை தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். சோ பவுல் ஏன் இந்த காரியங்களை நீங்க விட்டு விலகணும் அப்படிங்கிறதுக்காக 3 விஷயத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு. போதும் என்கிற மனது உங்களுக்கு வேணும். அது மட்டும் இல்லாம உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதுல இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை. மூன்றாவதாக உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும். இந்த 3 காரியங்களை நமக்கு காரணமாக
வைத்து நீ என்ன பண்ணணும், இந்த ஐஸ்வர்யவான்களாக விரும்புற காரியத்தையும் இந்த பண ஆசையின் காரியத்தையும் விட்டு நீ என்ன பண்ணணும், விலக வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எச்சரிக்கிறார். நமக்கும் அது எச்சரிப்பின் உபதேசங்களாக இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய காரியங்கள், எதை நாம் நாட வேண்டும். இங்க பவுல் அதை 11வது வசனத்துல நாம் வாசிக்க முடியும். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி என்று நாம் வாசிக்கும் போது மேலே சொன்ன காரியங்களை விட்டு ஓடி எதை நாட வேண்டும், எதை அடையும்படி நாடு என்று சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். சோ இங்க 6 காரியங்களை நாடும்படி சொல்லி இருக்கிறார். அந்த 6 காரியங்களிலே 4 காரியங்கள், அதாவது அன்பு, விசுவாசம், பொறுமை, சாந்த குணம், இந்த 4 காரியங்கள் நமக்கு ஆவிக்குரிய கனிகளாக இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். இதை நாம் கலாத்தியர் 5:22-23 வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த 4 காரியங்கள் இது ஆவிக்குரிய கனிகளாகவும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். சோ இந்த 6 காரியங்களே முதலாவது காரியம் என்னவென்று பார்க்கும்போது நீதியை தேடும்படி என்ன பண்ணுகிறார் பவுல் சொல்லுகிறார் என்று பார்க்க முடியும். ஏன் நீதியை தேட வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது கர்த்தர் தேவன் நீதியை விரும்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் சங்கீதம் 45:7 வாசிக்க முடியும். தேவன் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோ தேவன் நீதியை விரும்புகிறவராக இருக்கிறபடியால் நாமும் அதை நம்மை நாட வேண்டும் என்று பவுல் உணர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சங்கீதம் 106:3 வாசிக்க முடியும். நியாயத்தை கை கொண்டிருக்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு என்று சொல்லி நீதிமொழிகள் 12:28 நாம் வாசிக்க முடியும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம மத்தேயு 6:33 நாம் வாசிக்கிறோம். முதலாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் என்று சொல்லும் போது கர்த்தர் எதை குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்க்கும்போது மேலே கூறிய அந்த நம்ம 6வது அதிகாரத்தை மத்தேயு 6வது அதிகாரத்தை வாசிக்கும் போது மேலே கூறிய உணவு, உடை என்ற காரியங்கள் என்று பார்க்கிறோம். யாருக்கு இது யாருக்கு இதை ப்ராமிஸ் பண்றாரு என்று நாம் பார்க்கும்போது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இதை என்ன பண்றாரு, கர்த்தர் ப்ராமிஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு நாம வாசிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் நாம் தேட வேண்டிய காரியம் என்னவென்று பார்க்கும்போது நீதி. ஏன் நீதியை தேட வேண்டும் என்று பார்க்கும்போது கர்த்தர் நீதியை விரும்புகிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார் என்று பார்க்கிறோம். நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு என்று பார்க்கிறோம். முதலாவது நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் என்று மத்தேயுவிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன என்று பார்க்கும்போது நம்மளுடைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை இவைகள் எல்லாம் நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். இரண்டாவது தேட வேண்டிய காரியம் என்னவென்று பார்க்கும்போது தேவ பக்தி. யோவான் 9:31 வாசிக்கிறோம், நாம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். சோ ஏன் தேவ பக்தியை நாம் நாட வேண்டும் என்று பார்க்கும்போது தேவ பக்தி உள்ளவன் அவருக்கு சித்தமானதை செய்யும் போது அவனுக்கு செவி கொடுக்கிறார், தேவன் செவி கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று நாம் வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி நாம் 1 தீமோத்தேயு 4:7-8 வசனங்களிலே வாசிக்க முடியும். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த சரீரம் இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி நாம் இந்த 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்திலே 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேவ பக்தியை உடையவர்கள் கண்டிப்பாக துன்பப்படுவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கும் போது அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும்
துன்பப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். சோ தேவ பக்தியா நடக்க விரும்புகிற யாவரும் என்ன பண்ணுவார்கள்? துன்பப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி துன்பப்பட்டாலும் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி 2 பேதுரு 2:8 வாசிக்க முடியும். 2 பேதுரு 2:8 வாசிக்கும் போது கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். சோ இப்படி நம்ம தேவ பக்தியை அநேக இடங்களிலே நாம் வேத வசனங்களிலே வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட தேவ பக்தியை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி 2 பேதுரு 3:10-11 வாசிக்கும் போது, அதாவது அங்க என்ன நாம் வாசிக்கிறோம் என்றால், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதை போல வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை என்றும் அகன்று போம், பூதங்கள் வெந்து போம், பூமியும் அதில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிற இடத்திலே ஒரு ஆச்சரியக்குறியை போட்டு என்ன பண்றாரு பேதுரு முடிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். சோ நம்ம ஒரு நாள்ல இந்த பூமியும் இந்த சமுத்திரமும் இந்த வானமும் ஒரு நாளே அழிந்து போகக்கூடியதா இருக்கிறபடியினால நீங்கள் எப்படிப்பட்ட தேவ பக்தியும் பரிசுத்த நடக்கையும் நீங்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். சோ தேவ பக்தி நாட வேண்டும் என்ற காரியங்களை நாம் பார்க்கும்போது தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறதில்லை. தேவ பக்தி உள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு? தேவன் அவருக்கு சித்தமானதை செய்யும் போது அவனுக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது என்று பார்க்கிறோம். இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, பின்வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது என்று பார்க்கிறோம். தேவ பக்தி கர்த்தருக்குள்ள தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அவர்களை சோதனை என்று ரட்சிக்கிறார் என்று நாம் பார்க்க இருக்கிறபடினால் நம்ம எப்படிப்பட்ட தேவ பக்தி உடையவர்களா இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 3வது நாம் பார்க்கும்போது விசுவாசம். அதாவது நம்ம இந்த விசுவாசத்தை நாம் அநேக இடங்களில் நாம் வாசிக்க முடியும். அநேக வசனங்கள் நமக்கு இந்த விசுவாசத்தை குறித்து போதிக்கிறதா இருக்கிறது. சோ நம்ம இந்த மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய விசுவாசம், அதாவது 1 கொரிந்தியர் 2:4 வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 2:4 வாசிக்கும் போது உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்துல நிற்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வாசிக்க வேண்டும். மனுஷருடைய ஞானத்தின் மூலம் அல்ல, தேவனுடைய பலத்திலே நம்மளுடைய விசுவாசம் நிற்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விசுவாசத்தை பார்க்கும்போது இந்த விசுவாசம் சோதிக்கப்படும் என்று நாம் அறிவோம். 1 பேதுரு 1:7 நம்ம எல்லாரும் அறிந்த வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த விசுவாசம் சோதிக்கப்படும் என்று பார்க்கணும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லும் போது காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது வெளிப்படுத்தல் விசேஷம் 14:12 வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் விசேஷம் 14:12 வாசிக்கிறோம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் என்று நாம் வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம். சோ இந்த விசுவாசத்தை நாம் பொறுமையோட காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு கூறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். சோ விசுவாச வீரர்களை பார்த்து நாம் எபிரேயர்ல வாசிக்கும் போது விசுவாச வீரர்களை பார்த்து நமக்கு மாதிரிகளாக தேவன் எபிரேயர்களை குறிப்பிட்டிருக்கிறதையும் நாம் வாசிக்க முடியும். சோ இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது அன்பு. சோ இந்த அன்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது அநேக இடங்களிலே அன்பை குறித்து கர்த்தர் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அதுல நாம் முதலாவது பார்க்கும்போது முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். மார்க் 12:30 வாசிக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு ஒப்பா இருக்கிற 2வது கற்பனை என்னவென்று பார்க்கும்போது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதா கற்பனை, வேறொன்றும் இல்லை, பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்று இங்க மார்க் 12வது அதிகாரத்தில் 30-31 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். பின்பு பிறனிடத்தில் நாம்
அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது முழுமையாக அந்த அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவனுக்கு அன்பு இராவிட்டால் அவனை பற்றி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, அவன் சத்தமிடுகிற வெண்கலத்தை போல இருப்பான், ஓசையிடுகிற கைத்தாளத்தை போல இருப்பான், அவன் ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவனை குறித்து நாம் வாசிக்க முடியும். சோ ஒருவருக்கு எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அன்பு இராவிட்டால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று நாம் வாசிக்க முடியும். சோ இப்படிப்பட்ட இன்னும் அதிகமான காரியங்கள் அன்பை குறித்து நமக்கு வேத வசனத்திலே வாசிக்க முடியும். சோ நம்ம இந்த அன்புக்கு நம்ம எபிரேயர் 10:24 வாசிக்கிறோம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ ஒருவரை இந்த அன்புக்கு ஏவப்படும்படி நாம் என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். சோ 5வது காரியம் நாம் என்னவென்று பார்க்கும்போது பொறுமை என்று பார்க்கும்போது பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி நாம் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். சோ அது மட்டும் இல்லாமல் இந்த பொறுமையோடு கூட நம்மளுடைய ஆத்துமாக்களை நாம் காத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி லூக்கா 21:19வது வசனத்திலே வாசிக்க முடியும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று நாம் லூக்காவிலே 21வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அது மட்டும் இல்ல, நாம் இந்த பொறுமை நமக்கு எதுக்கு தேவைப்படுகிறது என்று பார்க்கும்போது, நாம் என்னது காணாததை நம்பி இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம காணாததை நம்பி இருக்கிறோம். காணாதது என்ன என்று பார்க்கும்போது நித்திய ஜீவன் இல்லைங்களா? நித்திய ஜீவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், பரலோகத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் இன்னும் என்ன பண்ணல, காணவில்லை. ஆனால் என்ன பண்ணுகிறோம், நம்புகிறோம் இல்லைங்களா? ரோமர் 8:25 வாசிக்கிறோம், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் காண்பதற்கு நாம் என்ன பண்ணணும், பொறுமையோட இந்த உலகத்திலே நாம ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பொறுமையோட நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணணும், ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் கர்த்தரை நிமித்தம் வரும்போது நாம் என்ன பண்ண வேண்டும், நம்முடைய இருதயத்தை பொறுமையோடு என்ன பண்ணணும், ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் யாக்கோபு 5:8 நாம் வாசிக்கிறோம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே என்று சொல்லி நாம் யாக்கோபு 5:8 வாசிக்க முடியும். சோ பொறுமை நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. அதை நாம் நாட வேண்டிய காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்கும்போது சாந்த குணம் இல்லைங்களா? அந்த சாந்த குணத்தை நாம் பற்றி நம்ம வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். சோ இந்த பிலிப்பியர் 4:5 வாசிக்கும் போது, எல்லா மனுஷருக்கும் உங்களுடைய சாந்த குணம் என்ன பண்ணணுமா, தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லி பிலிப்பியர் 4:5 நாம் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாந்த குணத்தை பற்றி பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, இது விலையேற பெற்றது என்று சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 3:4 வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:4 வாசிக்கிறோம், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம். சோ இந்த சாந்த குணம் பற்றி அதிகமான வசனங்கள் நமக்கு வேதத்திலே உண்டு. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு இடங்களிலே வாசிக்கிறோம். யாக்கோபு 1:21 வாசிக்கிறோம். அந்த கடைசி பகுதி யாக்கோபு 1:21 கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். வசனத்தை நாம் என்ன பண்ணணும், சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். சோ அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். யார் உத்தமன் என்று பார்க்கும்போது நீதிமொழிகள் 16:32 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:32, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி இங்க சாந்த குணத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அது சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி சங்கீதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயிலே நாம் மலை பிரசங்கத்திலே வாசிக்க முடியும். சங்கீதத்திலே வாசிக்கும் போது சங்கீதம் 37:11 வாசிக்கும் போது இவர்கள் பூமியை சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அது மட்டும் இல்லாமல் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கும்போது, மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மத்தேயு 5:5 வாசிக்கும் போது, சாந்தம் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். சோ இப்படிப்பட்ட சாந்த குணத்தை நீ என்ன பண்ணணும்,
நாட வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எச்சரிக்கிறார். நமக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை நாட வேண்டும் என்று சொல்லி பவுல் எச்சரிக்கிறதை நாம் உணர முடியும். சோ எந்தெந்த காரியங்களை நாட வேண்டும் என்று பார்க்கும்போது, முதலாவது நாம் பார்த்தோம் நீதி, இரண்டாவதாக தேவ பக்தி, மூன்றாவதாக விசுவாசம், நான்காவதாக அன்பு, ஐந்தாவதாக பொறுமை, ஆறாவதாக சாந்த குணம் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்க முடியும். சோ இங்க நாம் இன்விடேஷன்ல பார்த்தபடி இரண்டு காரியங்களை நாம் பார்த்தோம். எதை விட்டு விலக வேண்டும், எதை விட்டு தப்பி ஓட வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக எதை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி நாம் 6 காரியங்களை இங்கே பார்த்தோம். அடுத்ததாக எதற்காக நீ போராட வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கும்போது 12வது வசனம் அதே 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் 1 தீமோத்தேயு 1:18 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:18 வாசிக்கிறோம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. சோ நீ நல்ல போராட்டம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுவை ஊக்குவிக்கிற காரியத்தை நாம் இங்க பார்க்க முடியும். சோ நாம் வேதத்திலே பார்க்கும்போது நல்ல போராட்டம் அப்படி என்று பார்க்கும்போது நம் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக யாரை பார்க்க முடியும் என்று சொல்லலாம் என்றால் நம் பவுல் 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வசனம் அதிகமா நம்ம எங்க பார்க்க முடியும்? இந்த வசனத்தை அதிகமா நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, கல்லறையில தான் என்ன பண்ணுவாங்க, இந்த வசனத்தை அதிகமா என்ன பண்ணிருப்பாங்க, எழுதி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? சோ இந்த உலகத்துல அந்த கல்லறைக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிச்சாருன்னு தெரியாது. துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனாலும் அவன் கடைசியில அவரோட உறவினர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கல்லறையில அவருக்கு நல்ல போராட்டத்தை போராடினவராக இந்த வார்த்தை என்ன பண்றாங்க, உபயோகிக்கிற இந்த வசனத்தை என்ன பண்றாங்க, உபயோகிக்கிறாங்க. ஆனால் நிஜமாலுமே இந்த வசனத்துக்கு அவரு உரியவரா, அந்த நல்ல போராட்டத்தை போராடினாரா என்று பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை தியானித்தோ இல்ல நாம் பின்னோக்கி பார்க்கும்போது அப்படிப்பட்டவராக இல்லாம கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த வசனத்தை என்ன பண்றாங்க, அந்த கல்லறையில பொறித்து வைக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நிஜமாலுமே நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த வசனத்துக்கு இத பவுல் தான் சொல்றாரு. பவுல் எப்படி இந்த காரியத்தை சொல்ல முடிஞ்சது என்று நம்ம பார்க்கும்போது தியானிச்சோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6:4-10 உன்னால முடிஞ்ச இந்த போர்ஷனை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய குவைட் டைம்ல நீங்க தியானிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 4-10 வசனங்களை நாம் தியானிக்கும் போது அவர் எப்படிப்பட்ட ஒரு விதமான ஊழியத்து நிமித்தம் அவர் கண்ட அடையாளங்கள் என்று சொல்லலாம். ஏன்னா த மார்க்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அது இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு. ஊழியத்து நிமித்தம் அவரு அடைந்த அடையாளங்கள் இல்ல சின்னங்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். 37 விதமான காரியங்களை அவர் என்ன பண்றாரு, ஊழியத்து நிமித்தம் கடந்து வந்ததை நாம் என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். நீங்கள் நேரம் கிடைத்தால் கண்டிப்பாக இதை நீங்க வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 6:4-10 வசனங்கள். சோ அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் படிச்ச பிறகு நீங்களும் சொல்ல முடியும். என்ன தெரியுமா சொல்ல முடியும், அவரை தவிர இந்த வசனத்தை, அதாவது நல்ல போராட்டத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்களை வாழ்க்கையிலே கடந்து வந்தவராக, விசுவாசத்தை காத்து கொண்டவராக, நல்ல போராட்டத்தை போராடினவராக அவர் இருந்தார் என்று சொல்லி அந்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல நாம் வாசிக்க முடியும். சோ இந்த யாரு வேணாலும் இந்த வசனத்தை நம்ம கல்லறையில வேணா பொறிச்சுக்கலாம், இல்ல நம்ம வீட்டுல இல்லைன்னா என்ன பண்ணாது, மரணத்தை படுக்கையில இருக்கும்போது ஒருத்தர் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளலாம். இல்லைன்னா அவரை பற்றி, மரண படுக்கையில இருக்கிற அவரை பற்றி என்ன பண்ணலாம், மற்றவர்கள் இந்த வசனத்தை கொண்டு ஒரு சாட்சியை கூட சொல்லலாம். ஆனாலுமே நிஜமாலுமே இது பவுலோட வாழ்க்கைக்கு தான் ஒரு
ஒத்த ஒரு ஒரு வசனமாக அவரு இருக்குது. அதனாலதான் அவரு அதை சொல்ல முடிஞ்சது. நம்மளோட வாழ்க்கையில கடைசி நிலைமையிலே மரண படுக்கையிலே நாம் இந்த வசனத்தை சொல்ல முடியுமா என்று தைரியமா சொல்ல முடியுமா என்று பார்த்தால் கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை என்றுதான் என்னால சொல்ல முடியும் இல்லைங்களா? சோ அதனால ஏன்னா பவுலே வாழ்க்கையை ஒத்து பார்க்கும்போது இதை நம்மளால என்ன பண்ண முடியாது, நமக்கு உரியவராக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இது பவுலுக்கே உரிய வசனமாகவும் அவரு சொன்ன வசனமாகவும் மட்டுமில்லாம அவரு மாத்திரமே அந்த நல்ல போராட்டத்தை போராடினதாகவே நம்ம என்ன பண்ண முடியும், இந்த காரியங்களை நாம் காண முடியும் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். சோ இந்த 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தை நாம் தனியாக அமர்ந்து தியானிக்கும் போது இன்னும் அநேக சத்தியங்களை உபதேசங்களை நாம் என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் தீமோத்தேயுக்கு இன்னும் பின்வரும் வசனங்களிலே கூட தீமோத்தேயுக்கு அநேக கட்டளைகளை என்ன பண்றாரு, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும்னு சொல்றாரு. நல்ல அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 13வது வசனத்திலே வாசிக்கும் போது கற்பனையை மாசு இல்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும் அப்படின்னு என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க முடியும். சோ இதுல எல்லாம் ஒரு கட்டளையாக சொல்லுகிறதாக நாங்க 14வது வசனத்திலே வாசிக்க முடியும். 14வது வசனத்தின் கடைசி பகுதியிலே பாருங்கள், கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலும் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். சோ இப்படியாக தீமோத்தேயுவுக்கு பவுல் சொன்ன சில காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது தியானித்தோம். இது நம்மளுடைய வாழ்க்கையில அவசியம். நாம் அதை குறித்து உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டிய காரியமாக இருக்கிறது. சோ இதை உங்களால் முடிந்ததனால் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தை திரும்பவும் நீங்கள் வாசித்து தியானித்து அந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இது நான் இந்த 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தை என்னுடைய குவைட் டைம்ல நான் 2019வது வருஷத்திலே இதை நான் குவைட் டைம் நோட் புக்ல இதை எழுதியிருக்கேன். இந்த வசனம் இந்த 2019ல எழுதின இந்த வசனம் எனக்கு 2023ல நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த குவைட் டைம் புத்தகத்தை நான் திருப்பி பார்த்து கொண்டு இருக்கும் போது இந்த வசனம் தான் நான் என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிதான ஒரு தீர்மானத்தை எடுக்க எனக்கு உதவியா இருந்துச்சு. அது என்ன வசனம் என்று பார்க்கும்போது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய வேலையை விட்டு நான் வீட்டில இருந்து என்னுடைய குழந்தையை பார்த்து கொள்ளவும் மற்ற காரியங்களை நோக்கவும் எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான வசனமாக இந்த வசனம் எனக்கு இருந்தது. நான் 2019ல படித்த இந்த குவைட் டைம் கூட கர்த்தர் எனக்கு 2023லே நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க எனக்கு கர்த்தர் உதவியா இருந்தது. சோ இப்பொழுதும் கூட இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த குவைட் டைம் புக்கை எடுத்து நான் திருப்பி பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த வசனங்கள் என்னோட இருதயத்திலே திரும்பவும் பேசிக்கொண்டே இருக்கிறதாக இருக்குது. சோ இது என்னோட வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு பகுதியாக இருந்தது. சோ அதை உங்களிடத்திலே நான் ஷேர் பண்ணிட்டது நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உடையவளா இருக்கிறேன். உங்களோட வாழ்க்கையிலும் இந்த வசனங்கள் உங்களோட வாழ்க்கையிலும் கிரியை செய்ய தேவன் உதவி செய்வதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.